நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். அதாவது இந்த சிறுதானியங்கள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லி பெரும்பாலானவர்களுக்கு சரிவர தெரியலங்கிறது ஒரு பெரிய வருத்தமான செய்தி தான். இதில் குறிப்பாக இந்த சிறுதானியங்களை எப்படி சாப்பிட்லான்னா, நீங்கள் எப்படியும் சாப்பிட்லாம். அரிசியை வாங்கி நீங்கள் அந்த அரிசியில் என்னெல்லாம் செய்து சாப்பிட்றோம். நம்ம சோறாக வடித்து சாப்பிட்றோம், பொங்கல் போல் செய்து சாப்பிட்றோம், உப்புமா செய்து சாப்பிட்றோம், கஞ்சியாக வச்சு சாப்பிட்றோம். இப்படி எந்த பழையது வச்சு கூட சாப்பிட்றோம் இல்லைங்களா? பழைய சோறு சொல்கிறாங்க, நீராகாரம் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரியும் நம்ம அரிசி சோறில் சாப்பிட்றோம். அதுபோல் இந்த சிறுதானியத்தில் நீங்கள் பழையது வச்சு சாப்பிட்லாம், கஞ்சி வச்சு குடிக்கலாம், கூழுக்கு அந்த சிறுதானிய அரிசி கலக்கலாம், பொங்கல் செய்து சாப்பிட்லாம், சாதாரண அரிசி சாப்பாடு போலவே செய்து சாம்பார் காரக்குழம்பு போட்டு ரசம் போட்டு கூட சாப்பிட்லாம். இப்படி எல்லா வகையிலும் சாப்பிட உகந்த ஒரு உன்னதமான உணவு எதுன்னா சிறுதானியம் தான். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு சிறுதானியத்தை பற்றி பார்ப்போம். சாமைன்னு ஒரு சிறுதானியம் இருக்குது. இந்த சாமை சிறுதானியம் எதுக்கெல்லாம் பயனாக இருக்குன்னு சொன்னால், சாமை ஆமை அப்படின்னு சொல்லுவாங்க. சாமையை சாப்பிட ஆமை வயது வாழலாம் அப்படின்வாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலேயே அதிக வயதோடு வாழக்கூடிய ஒரு உயிரினம் எதுன்னா ஆமைகள் தான். ஆமைகள் 400-500 ஆண்டுகள் சர்வசாதாரணமாக வாழும். ஏன்னா அதோட சுவாசமே ஒரு நிமிடத்து 4-5 முறை தான் சுவாசிக்கும். அந்த அளவுக்கு அந்த நீண்ட ஆயுளை பெற்றிருக்கக்கூடிய ஆமையை போல் வாழணும்னு ஆசைப்படுறவங்க இந்த சாமை உணவை அடிக்கடி உணவில் சேர்த்துக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் தகவல் என்னென்னா, சர்க்கரை நோய் சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு குறைபாடு பாருங்கள், அவர்களுக்கு இந்த சாமை அரிசி சிறுதானியம் நல்ல ஒரு உறுதுணை நண்பன், உற்ற நண்பன் சொல்லலாம். இந்த சாமை அரிசி தினசரி உணவில் அரிசி உணவு போலவே நம்ம தொடர்ந்து சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும், மென்மையாக இருக்கும். இந்த நல்ல தகவல் 4 பேருக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.